அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் முடிவுகள் வெளியாகி இருக்கின்றன. இதான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். திமுக 1,23,195 வாக்குகள் பெற்றிருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சி 56,026 வாக்குகள் பெற்றிருக்கிறது. நாம் தமிழர் கட்சி 10,130 வாக்குகள் பெற்றிருக்கிறது. விக்கிரவாண்டி முடிவு சொல்லும் செய்தி என்ன அப்படிங்கிற தலைப்புல பேச இருக்கிறோம். திமுகவிலிருந்து வழக்கறிஞர் திரு சரவணன் பங்கேற்றிருக்கிறார். பாமகவிலிருந்து வழக்கறிஞர் திரு பாலு இணைந்திருக்கிறார். மூத்த பத்திரிகையாளர் திரு ஷியாம் இணைந்திருக்கிறார். பத்திரிகையாளர் திரு பீர் முகமது பங்கேற்றிருக்கிறார். அரசியல் விமர்சகர் திரு பொன்வில்சன் இணைந்திருக்கிறார். வணக்கம் விருந்தினர்கள் அனைவருக்கும். திரு ஷியாம், விக்கிரவாண்டி தேர்தல் முடிவு வெளியாயிருக்கு. திமுக மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறார்கள். எதிர்பார்த்ததானா இந்த தேர்தல் முடிவு? எதிர்பார்த்ததுதான். என்ன காரணம்னா 1999 2016 வரைக்கும் 34 பை எலெக்ஷன், 32 வந்து ரூலிங் பார்ட்டி ஜெயிச்சது தான். 2017 மட்டும் டிடிவி, அதுக்கு பிறகு 2019 அந்த 22 இடைத்தேர்தல் வரும்போது 13 திமுக, 9 அதிமுக. இதை தாண்டி இப்போ கடந்த ஒரு 20 வருடமாக வேறு மாற்று கருத்து இல்லை. எனவே விக்கிரவாண்டி தேர்தலில் திமுக தான் வெற்றி என்பது அனைவருக்கும் தெரிந்தது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் முடிவுகள் அது ஒரு ஏர்லி இண்டிகேஷன் ஃபார் 2026. இதுதான் இப்போ நம்ம அனலைஸ் பண்ண வேண்டிய விஷயம். 2026க்கான முன்னறிவிப்பா. இதே கூட்டணி தொடர்ந்தால் 2026க்கான பின்னாடி போகாத இல்ல கொஞ்சம் இறுதியா பேசிரோமாத இந்த தேர்தல் முடிவுகள் இன்டர்பிரேஷன்ஸை கொஞ்சம் பேசிட்டு கொஞ்சம் கடைசி கேள்வியான அதை வச்சுக்குவோம். கிளைமேக்ஸ்க்கு முதலே வந்துட வேணாம்ங்கிறதுக்காக சொல்றேன். இல்ல, சில நேரங்களில் படத்துல கிளைமேக்ஸை காட்டிட்டு அதுக்கு பிறகு பின்னாடி போற படங்களும் உண்டு. சரி, அதுவும் சரிதான். நீங்க சொல்றது சரிதான். பாமக 56,296 வாக்குகள் பெற்றிருக்கிறாங்க. அதுல வந்து அதிமுக வாக்குகள் போயிருக்கா? திமுகவுக்கே முழுமையாக அந்த வாக்குகள் போயிருக்கா? அதுல என்ன புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு? பாமகவோட ஒரு கோர் ஓட் பேங்கை விட அதிகமா தான் வாங்கியிருக்கிறாங்க. அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா அது அதிமுக ஓட் பேங்காங்கிறதுல எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. என்ன காரணம்னா, என்டிஏ கூட்டணியில பாமக இடம் பெறுது. என்டிஏ கூட்டணிக்கு இன்றைய அதிமுகவின் கோர் ஓட் பேங்க் ஓட்டு போடுமாங்கிறது சந்தேகம். சிம்பிள் ரீசன், பாமக கூட்டின என்டிஏ கூட்டம், அதாவது விக்கிரவாண்டியோட பிரமாண்டமான பிரச்சார கூட்டத்துல பெரிய அளவுக்கு அதிமுக கிரிட்டிசைஸ் செய்யப்பட்டது. அதற்கு பிறகு திரு அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து அதிமுகவின் தற்போதைய தலைமை எல்லாத்தையும் தாக்கி பேசிட்டு தான் இருந்தாரு. அண்ணாமலை பேசினாரு, திரு இபிஎஸ் பேசினாரு. ஆனா பாமக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா படத்தை வச்சு வாக்கு கேட்டாங்களே, ரெண்டையும் அது காம்பன்சேட் பண்ணிரலையா? அதிமுகவோட பிம்பம்ங்கிறது, மாஸ்காட்ங்கிறது எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் தானே. வெறுமனே எம்ஜிஆர் படத்தை போடுறதுனால இல்ல ஜெயலலிதா படத்தை போடுறதுனால அதிமுகவை அது உயர்த்தி பிடிப்பதாக மாறாது. அந்த இடத்துல வந்து ஒரு சரியான ஸ்ட்ராட்டஜி இல்லைன்னு தான் நான் ஃபீல் பண்ணேன். ஒண்ணு, என்டிஏ கூட்டணியில இருக்கிறாங்க. என்டிஏ கூட்டணி மோடியோட சாதனைகள், என்டிஏ கூட்டணியோட அருமை பெருமை அப்படிதான் பேசணும். ஏன்னா 13 இடைத்தேர்தல் நடக்கும்போது கடைசியில எப்படி ரிசல்ட் வருது, இந்தியா கூட்டணி வெர்சஸ் என்டிஏ கூட்டணி தானே அந்த ரிசல்ட்டை வந்து நேஷனல் மீடியா சொல்லுது. இத்தனைக்கும் 4 இடத்துல ஜெயிச்சது என்னமோ திரிணாமுல் காங்கிரஸ் தான். ஆனாலும் ரிசல்ட்டை இன்டர்பிரட் பண்ணும்போது நம்ம 2 கூட்டணியை தான் கம்பேர் பண்றோம். அப்போ என்டிஏ கூட்டணி என்று வரும்போது பாமகவுக்கான இடம் வந்து என்டிஏ கூட்டணியில் தான் இருக்குது. இல்ல, ஜெயலலிதா படத்தை வந்து பாமக காண்பிச்சு வாக்கு கேட்டிருக்க கூடாதுன்றீங்களா? கண்டிப்பாக. ஏன்னா ஜெயலலிதா வந்து எந்த காலத்திலயும் பிஜேபியோட எங்களுக்கு ஒட்டு உறவும் இல்லைன்னு 2014 சொல்லியாச்சே. அதுக்கு பிறகு பிஜேபிக்கான அந்த அதிமுக பிஜேபி அந்த உறவு கசந்துருச்சு. 2019 அது சரியா எடுபடலைங்கிறதான உண்மை. தேனி ஒரு தொகுதியை தவிர வேற தொகுதியில வெற்றி பெற முடியல. ஆனா ஏதோ இடைத்தேர்தல் பாருங்க, அதுக்காக தான் இடைத்தேர்தல் முடிவை சுட்டி காட்டினேன். 2019 இடைத்தேர்தலில் வந்து 13 தொகுதியில திமுக ஜெயிச்சாலும் 9 தொகுதியில வந்து அதிமுகவும் ஜெயிச்சிருக்கு. அப்போ திரு அண்ணாமலை வந்து திரு இபிஎஸ்ஐயும் அதிமுகவையும் கடுமையா விமர்சிச்சார்ல, அது சரியான ஸ்ட்ராட்டஜி? அப்போ அவரை பொறுத்த வரைக்கும் அது சரியான ஸ்ட்ராட்டஜி தானே. என்ன காரணம்னா, அவரோட பார்ட்டி அதை வந்து அவரோட தலைமைத்துவம் இதை தனியா எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு அவர் நினைக்கிறாரு. எதிர்காலத்துல 2026 கூட்டணி ஆட்சி, பாமக பங்கு பெறும் கூட்டணி ஆட்சி என்பதைத்தான் தொடர்ந்து பாமக சொல்லுது. அதற்கு அண்ணாமலை சரின்னு சம்மதம் தெரிவிக்கிற மாதிரி தானே இருக்கு. இல்ல, அண்ணாமலைக்கு சரியான ஸ்ட்ராட்டஜியா இல்ல
பாமக வேட்பாளர் இல்ல தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளருக்கும் சேர்த்தே சரியான ஸ்ட்ராட்டஜியா இருந்துச்சா அதிமுக விமர்சனம் பண்ணது திரு அண்ணாமலை? பாமக கூட்டணி ஆட்சி என்பதுல உறுதியாக இருந்தால் என்டிஏ கூட்டணியில மட்டும்தான் நீடிக்க முடியும். ஏன்னா அதிமுக ஒரு காலகட்டத்திலேயே அந்த கூட்டணி ஆட்சிக்கு ஒத்துக்காத. கரெக்ட். ஆனா சரி என்டிஏவோட இருப்போம், கூட்டணி ஆட்சிக்கு சம்மதிச்சிருப்போம் அப்படின்னு இருந்திருந்தா அவங்க பாமக தரப்புல ஜெயலலிதா படத்தை பயன்படுத்தி இருக்க கூடாதே. ஒரு பக்கம் அண்ணாமலை கடுமையா இபிஎஸ்ஐயும் அதிமுகவும் விமர்சிக்கிறாரு, இன்னொரு பக்கம் பாமக ஜெயலலிதா படத்தை காமிச்சும் வாக்கு கேட்கிறாங்கன்னா அவங்க வாய்ப்பை ஓப்பனா வச்சிருக்காங்களா? 26க்கு அதிமுக பக்கமும் போலாம் அப்படின்னு ஓப்பனா வச்சிருக்காங்களா? ரெண்டும் முரண்பாடா இருக்கேன்னு கேட்கிறேன். அது முரண்பாடாக தான் தெரிஞ்சது. நான் கூட முதல்ல ஓப்பனாக வைத்திருக்கிறார்களோ இல்லை நாளைக்கு எதிர்காலத்தில் இன்னொரு கூட்டணி அமைக்கும் போது பாமகவை இழுப்பதற்கு அதிமுக முயற்சி செய்கிறதோங்கிறது தான் ஆரம்ப சந்தேகம் இருந்துச்சு. ஆனா அடிப்படையில் அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து இப்படி பேசும்போது வாட் எவர் இட் இஸ் நேஷனல் பார்ட்டி, நேஷனலா இன்னைக்கு ரூலிங் பார்ட்டி, அவர் தாக்கி பேசும்போது அதாவது இன்னும் சொல்லப்படாத அளவுக்கு அதிகமாகவே தாக்கி பேசினார். இந்த இடைத்தேர்தல் களமே திமுக வர்சஸ் பாட்டாளி மக்கள் கட்சி இல்லைன்னா இந்தியா கூட்டணி வர்சஸ் என்டிஏ அப்படித்தானே எடுத்துக்க முடியும். இதுல அதிமுக தாக்கி பேச வேண்டிய அவசியம் வரல. ஆனாலும் அண்ணாமலை அவர்கள் அவரோட ஓன் ஸ்ட்ராட்டஜிக்கு அவர் தாக்கி பேசினாரு. அப்போ பாமக ஜெயலலிதா படத்தை போடும்போது எவ்வளவு பெரிய ஓட்டு அதுல கிடைச்சிட போகுது? அது சரியான ஸ்ட்ராட்டஜி இல்லைன்னு தான் நான் முதல்ல இருந்தே நினைக்கிறேன். அதிமுக வாக்குகள் பாமகவுக்கு போகலன்னு அதை ரூல் அவுட் பண்ணியாச்சுன்னா திமுகவுக்கு மொத்தமா போயிடுச்சா? அதிமுகவோட கோர் ஓட் பேங்க் இல்லைன்னா ஃபார் தட் மேட்டர் எந்த கட்சியின் கோர் ஓட் பேங்கோ அந்த கட்சியோட பூத் ஏஜென்ட்கள் மற்றும் அவர்கள் சார்ந்த ஓட்டு வங்கி தான் நான் எப்பவுமே கால்குலேட் பண்றேன். 200 பூத் இருந்துச்சு அப்படின்னா 15,000 ஓட்டு வரைக்கும் கோர் ஓட் பேங்க், அதாவது வேற எந்த கட்சிக்கும் போட மாட்டோம், எந்த சின்னத்துக்கும் போட மாட்டோம்னு நினைக்கிற கோர் ஓட் பேங்க் அவ்வளவுதான் வரும். அப்ப இந்த கோர் ஓட் பேங்க் தாண்டிய ஆதரவாளர்கள் ஓட்டு மாறும், எப்போதுமே மாறும். நியூட்ரல் பப்ளிக் ஓட்டு நம்ம எதுவுமே சொல்லவே முடியாது, அவங்க ஃபென்ஸ் சிட்டர்ஸ் தான். இந்த ஆதரவாளர்கள் ஓட்டு திமுக அணிக்கு போகும். என்ன காரணம்னா பிஜேபி கூட்டணிக்கு எதிரான மனநிலையில் தானே அவங்க இருப்பாங்க. அப்ப 2 திராவிட கட்சிகள், ஒன்னு அதிமுக இன்னொன்னு திமுக, இந்த 2 மாற்றி மாற்றி வரட்டும், பிஜேபி வர வேண்டாம் என்றால் அது இப்படியான ஒரு ரிசல்ட்ல போயிடும். இப்ப திமுக அப்படின்னு ஒரு சாய்ஸ் அப்படித்தானே வரும். இப்ப பாமகவுக்கு ஒரு வாய்ப்பு அங்க இருந்துச்சு, இதை விட கூட அதிகமா ஓட்டு வாங்கிருக்கலாம். வெற்றி பெற முடியுமான்னு நான் சொல்ல வரல, அதிகமா ஓட்டு வாங்கியிருக்கலாம். எப்படி ஓட்டு வாங்கியிருக்கலாம்னா அவங்க முதல்ல அவங்களோட கேண்டிடேட்டை பாமக கேண்டிடேட்டாவே போடல, என்டிஏ கூட்டணி வேட்பாளராக தான் அது அறிவிக்கப்பட்டார். அந்த இடத்துல அதற்கான ஒரு பலவீனம் தெரிந்ததுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே, நாம் தமிழருக்கும் போகலையா அதிமுக வாக்குகள்? அவங்க பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? நாம் தமிழரை பொறுத்தவரையில் உண்மையான சிக்கல் என்னன்னா இடைத்தேர்தலில் இந்த 3ஆவதா நிக்கிறவங்களுக்கு பெரிய வாய்ப்புகள் வரது இல்ல. இடைத்தேர்தல் எல்லாருக்கும் தெரிந்த விஷயங்கள் தான், பணபலம் அதிகாரம் சேர்ந்ததுதான். வெளிப்படையா இல்ல, இன்னும் சொல்ல போனால் அவர் எடப்பாடி பழனிசாமிக்கு அவரது போராட்டங்களுக்கு ஆதரவெல்லாம் தெரிவித்து அந்த ஓட்டை இழுப்பதற்கான முயற்சியும் நடந்தது. ஆனா அந்த ஓட்டு அவங்களுக்கு வரல. அதாவது ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அவர்களோ அதிமுகவோ நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அந்த ஓட்டு போயிருக்க வாய்ப்பு இருக்கு. அப்பவும் அந்த 10,000 ஓட்டு தான், 10,000மோ 15,000மோ தான், அதுதான் அணுக்க தொண்டர்களோட ஓட்டு. அந்த கூட்டணி எல்லாம் பேசுறாங்கல்ல, நாம் தமிழர் அதிமுக கூட்டணி வரணும் அப்படிலாம் பேசுறாங்க. இந்த ஓட் டிரான்ஸ்பர் இங்க நடக்கலைன்னா இதுக்கப்புறமும் நடக்காதா? இல்ல இந்த தேர்தல் வேற, பொது தேர்தல் வேற, சட்டமன்ற தேர்தல் வேறன்னு வாக்காளர்கள் பிரிச்சு பார்ப்பாங்களா? இடைத்தேர்தல் வேற, பொது தேர்தல் வேற. பொது தேர்தல் என்பது எப்போதுமே அது டிஃபரெண்ட் பால் கேம், அதுல ஒன்றும் நம்ம சந்தேகமே பட வேண்டாம். இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற கட்சிகள் எல்லாம் பொது தேர்தலில் வெற்றி பெறாமல் போனதையும் நம்ம பார்த்திருக்கிறோம். 2 வேற வேற, கூட்டணிகளும் வேற வேற. ஆனால் இது 7 இண்டிகேட்டர் எதை காட்டுது அப்படின்னா அந்த அலையன்ஸ் பாலிடிக்ஸை காட்டுதுன்னு தான் நான் நினைக்கிறேன். சரி, விக்கிரவாண்டி தேர்தல் முடிவு. ஓகே, இல்ல வேற எதுவும் சொல்ல வேண்டியது இருக்கா? இல்ல, விக்கிரவாண்டி தேர்தல் முடிவு என்பது பாமகவுக்கு பெரிய பின்னடைவுன்னு நான் கொள்ளல. என்ன காரணம்னா அவங்களோட ஆதரவு ஓட்டு வங்கியை விட அதிகமா தான் வாங்கியிருக்காங்க. இதை நம்ம போன தடவை நேர்பட பேசணும். 80% மேல ஓட்டுப்பதிவு வரும் என்றே நான்லாம் அது தெளிவாகவே சொன்னேன். அதே நேரத்துல பாமக அவர்களோட ஓட்டு வங்கியை விட அதிகமாக வாங்குவார்கள் தான் எதிர்பார்த்தோம். அதிகமா தான் வாங்கி இருக்கிறாங்க. அதுவும் நம்ம குறைத்து மதிப்பிடக்கூடிய விஷயம் அல்ல. திமுகவை பொறுத்த வரைக்கும் அந்த ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரென்த், அவங்களோட கூட்டணி பலம், ஆளுங்கட்சி எல்லா வகையிலையும் அவங்களுக்கு அட்வான்டேஜ் கிடைக்கும் போது அது வெற்றி. ஆனால் பெருவெற்றி அல்ல. என்ன காரணம்னா இதுக்கு முன்பு இதே மாதிரி ஆர்கே நகர் 2015 தேர்தல்ல, இடைத்தேர்தல்ல ஜெயலலிதா பெற்ற வெற்றி தான் பெருவெற்றியா நான் எடுத்துக்கிறேன். அது 88% ஒட்டுமொத்தமா. சிபிஐ கேண்டிடேட் ரொம்ப சொற்பமான வாக்கு தான் வாங்கியிருந்தாரு.
திமுக புறக்கணித்தது. அதையும் இதையும் நம்ம கம்பேர் பண்ணோம்னா இதை பெருவெற்றியாக கொள்ள முடியாது. ஆனாலும் கள்ளக்குறிச்சி எதிரொலிக்கவில்லை. இல்ல அங்க ஜெயலலிதான்ற ஆளுமை தானே, ஜெயலலிதான்ற ஆளுமை அது நிச்சயமா விதிவிலக்குகள் விதிகளா ஆக முடியாதுல எப்போதும். ஜெயலலிதாங்கிற ஆளுமை மிகவும் அதிகம் தான், அதுல எனக்கு மாற்று கருத்தெல்லாம் கிடையாது. ஆனாலும் அந்த தேர்தல் முடிவை நம்ம எப்படி பொருத்தி பார்க்கிறோம் அப்படின்னா, ஏற்கனவே வெற்றி பெற்ற ஒருவர் அவர் அந்த இடத்துல வெற்றிவேல் ராஜினாமா பண்ணாரு, தேர்தல் வந்துச்சு. இந்த இடத்துல ஒரு மரணத்தால தேர்தல் வருது. மரணத்தால தேர்தல் வரும்போது ஒரு இயல்பான ஒரு அனுதாபம் ஏற்படும்ல, பழைய கட்சிக்கு, வெற்றி பெற்ற கட்சிக்கு ஒரு அனுதாபம் ஏற்படும். எம்ஜிஆர் காலத்திலேயே திருப்பத்தூர் இடைத்தேர்தல் 1981 அவர் ஒரு ஃபார்முலா சொன்னாரு. என்ன ஃபார்முலானா, யாராவது ஒருத்தர் மரணத்தால இடைத்தேர்தல் நடந்தா அந்த கட்சிக்கே தான் அந்த சீட்டை கொடுத்துடணும்னு சொன்னாரு. அவரும் அதே மாதிரி தான் நடந்தாரு. அப்போ காங்கிரஸ் கேண்டிடேட் மரணம், இடைத்தேர்தலில் அதிமுக நிக்கல, அவர் முதலமைச்சர், அதிமுக ஆளுங்கட்சி இடைத்தேர்தலை புறக்கணிச்சது. காங்கிரஸுக்கு ஆதரவு, காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இருந்துச்சு, காங்கிரஸ் வேட்பாளருக்கு ஆதரவு. 2008 திருப்பத்தூர் திருமங்கலம் தேர்தலுக்கு முன்னாடி கலைஞர் அதை உதாரணமா சொல்லி காட்டினாரு. நீங்க இதே மாதிரி ஒரு முடிவு எடுக்கலாமே என்று ஜெயலலிதா உயிரோடு இருந்த அந்த காலகட்டத்தில் சொல்லி காட்டினாரு. எதுக்காக நான் சொல்றேன்னா, இடைத்தேர்தல்கள் கொஞ்சம் விசித்திரமானவை தான், இருந்தாலும் அது ஒரு ஏர்லி இண்டிகேட்டர் ஃபார் அலையன்ஸ். ஓகே ஓகே. திரு பாலு, விக்கிரவாண்டி மக்கள் ஒரு தவறான முடிவை தேர்ந்தெடுத்து விட்டார்கள் அப்படின்னு சொல்றீங்க. எந்த அடிப்படையில தவறான முடிவை மக்கள் தேர்ந்தெடுத்துட்டாங்க? அதாவது இந்த இடைத்தேர்தல் என்பது நாங்கள் நீண்ட காலமாக இடைத்தேர்தலில் போட்டியிடுவதில்லை என்ற முடிவை மாற்றி போட்டியிடுவதற்கான முடிவை நாங்கள் மேற்கொண்டோம். அதான் மர்மமா இருக்கு, ஒன்றும் புரியலன்றார் முதல்வர். இல்லை, அது ஒன்றும் பெரிய மர்மம் இல்லை. என்னன்னா, இந்த இடைத்தேர்தல் பல பாடங்களை எல்லோருக்கும், எங்களுக்கும் கற்றுக் கொடுத்திருக்கிறது, ஊடகவியலாளர் உங்களுக்கும் கற்றுக் கொடுத்திருக்கிறது, தேர்தல் ஆணையத்துக்கும் கற்றுக் கொடுத்திருக்கிறது, இது போன்ற அரசியல் விமர்சகர்களுக்கும் பல்வேறு செய்திகளை இந்த தேர்தல் சொல்லுகிறது. இந்த இடைத்தேர்தல் என்பது பொது தேர்தலை விட இடைத்தேர்தல் என்பது ஒரே ஒரு தொகுதி. மிகச்சிறப்பாக தேர்தல் ஆணையத்தால் செய்ய முடியும், நிர்வாகம் பண்ண முடியும். ஆனால் எந்த அடிப்படையுமே இல்லை. இந்த தேர்தல் ஆணையம் என்று ஒன்று இருப்பதை போன்ற தோற்றமே அந்த தொகுதியில் இல்லை. இது திமுகவை விமர்சனம் செய்வதற்காகவோ அல்ல. நான் சொல்வது, ஒரு இடைத்தேர்தல் என்றால் கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும், தேர்தல் விதிமுறைகளோடு செயல்பட வேண்டும், யார் தவறு செய்தாலும் நடவடிக்கை என்ற அடிப்படையில் அந்த தொகுதியில் ஒரு நாள் கூட என்னால் பார்க்க முடியவில்லை. பல முறை தேர்தல் அதிகாரிகளை சென்று சந்திக்கின்ற பொழுது கையேறு நிலையில் இருந்தார்கள். அவர் 20-30 அமைச்சர்களை பார்க்கின்ற பொழுது அவர் கையெல்லாம் நடுக்குது. ஒரு நாள் போய் ஹாஸ்பிட்டலே படுத்துக்கிட்டார், எனக்கு உடம்பு சரியில்லைங்கிறாரு. என் ஃபோன் பண்ணாங்கன்னா நான் அங்கே இருக்கேன்றாரு. அப்போது நான் சொன்ன, ஒரு ஐஏஎஸ் அதிகாரி தலைமையில் இந்த தேர்தல் நடத்துங்க. ஒரு டிஆர்ஓ அவரால் பண்ண முடியாது, கஷ்டம். அங்கே இருக்கிற ஒரு லோக்கல் அமைச்சர்கள் ஒரு 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 சுயேட்சை சின்னம் கொடுத்துட்டா அதுக்கு அவரை போட்டு மிரட்டுறாங்க. இதுதான் அங்கே இருக்கக்கூடிய நிலைமை. இப்போது அரசியலுக்கு வரும். இந்த தேர்தலில் நாங்கள் களத்தில் நின்றோம். எனக்கு கூட மரியாதைக்குரிய ஷியாம் அவர்கள் பல்வேறு செய்திகளை சொன்னார்கள். இந்த தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி முன்வைத்து மக்களை நாங்கள் வாக்குகளை அளிக்க வேண்டும் என்று நாங்கள் வைத்த அந்த வாதம் என்பது மக்களால் பெருமளவில் ஈர்க்கப்பட்டது. அதை ஏற்றுக்கொண்டார்கள், அதற்கு அவர்கள் செவிமடுத்தார்கள். நாங்கள் சொல்வது நியாயம் என்று அவர்கள் உணர்ந்தார்கள். இதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. ஒரு அண்ணன் அவர்கள் சொன்னதை போன்று என்டிஏ கூட்டணி 4ஆம் தேதி விக்கிரவாண்டியில் நடந்த கூட்டணி அலைமோதியது கூட்டம். நாங்களும் இந்த மாதிரி அதோட நீங்கள் நிறுத்தி இல்லை அந்த ஸ்ட்ராட்டஜியவே நீங்கள் தொடர்ந்து இருந்தீங்கன்னா அது நல்ல விஷயம். ஆனால் முன்னாள் முதல்வர் திருமிகு ஜெயலலிதாவுடைய படத்தை காமிச்செல்லாம் வாக்கு கேட்டது சரியான ஸ்ட்ராட்டஜி இல்லை. இப்போ நீங்கள் ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட், நீங்களே இந்த கேள்வியை முன்வைக்கும் போது இதற்கு நீங்கள் அண்ணன் ஷியாமுக்கே நீங்கள் பதில் சொல்லியிருக்கணும். எப்படின்னா, எங்கள் கூட்டணியில் ஓபிஎஸ் இருக்கிறார், எங்கள் கூட்டணியில் டிடிவி இருக்கிறார், அவர்களுடைய தலைவர்களாக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களும் எம்ஜிஆர் அவர்களும் அவர்கள் பார்க்கிறார்கள். எங்கள் கூட்டணியில் தான் பாஜக இருக்கிறது. இப்போது அதிமுகவினருக்கு மோடி அவர்களை பிடிக்கவில்லை என்று நாங்கள் அந்த படத்தை போடாமல் நிறுத்துகிறோமா? அதையும் போடுறோம். அண்ணாமலை அவர்களுக்கு ஜெயலலிதா அவர்களை பிடிக்கவில்லை என்று அந்த படத்தை போடாமல் இருக்கோமா? இல்லை. ஒருவேளை நாங்கள் இந்த படத்தை போடவில்லை என்று சொன்னால் இதே மாற்றி பேசுவார்கள். ஓட்டு மட்டும் வேணும், ஆனால் படத்தை போட மாட்டீங்களா என்று சொல்வார்கள். இது ஒரு சாதாரணமான விஷயம். இதற்கு ஒரு பெரிய அளவிற்கு நீங்கள் பூதகரமாக பேசி அவர்கள் போட்டார்கள். நாங்கள் 2 கட்சிகளும் ஒரு பேச்சுக்காக கேட்குறேன். அதிமுகவும் போட்டிட்டு இருக்குன்னு வச்சுக்கோம். அப்போ நீங்கள் இதே மாதிரி ஓபிஎஸும் டிடிவியும் உங்கள் அணியில் இருந்தாலும் நீங்கள் ஜெயலலிதா படத்தை காமிச்சு தான் வாக்கு கேட்டிருப்பீங்களா? தவறு இல்லையே.
ஏன்னா கூட்டணியில் அவங்க இருக்கிறதுனால சொல்கிறேன். இப்போ 2 பேர் இருக்காங்க, அவருடைய தலைவர்கள், கொள்கை தலைவர்கள், அவருடைய படங்களை போடும்போது இப்போ பாஜக தலைவருடைய படங்களை போடும்போது நட்டா அவர்கள் படத்தை போடுறோம். அதே மாதிரி இதில் ஒரு புகைப்படம், அதாவது இது ஒரு புறம் இல்ல. ஓபிஎஸும் டிடிவியும் ஜெயலலிதா படத்தை காமிச்சு வாக்கு கேட்கறதுல பிரச்சனை இல்லை, பாமகவும் காமிச்சு வாக்கு கேட்டதுலாம் இல்லை. நீங்கள் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். இப்போ நீங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி அல்லது திமுக இருக்கக்கூடிய யூபிஏ கூட்டணி, எல்லா தலைவர்களோட படமும் அதில் இருக்கும். ஒரு படத்தை விட்டுட்டா கூட ஒரே ஒரு தொண்டர் இருப்பான், எப்படி என் தலைவர் படத்தை விட்டீங்கன்னு கேட்பான். இதுக்கு பதில் சொல்லி ஆகணும். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நல்ல ஸ்ட்ராட்டஜி தான் அது. உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? நான் இப்ப சொல்றேன், இப்போ திமுக இப்ப என்ன சொன்னாரு, கூட்டணி பலம் என்று சொன்னார். ஆனால் அவரே பணபலம், டோக்கன் பலம், பிரியாணி பலம், அமைச்சர் பலம், அதிகார அத்துமீறல் பலம், இவையெல்லாம் தான் திமுகவுக்கு இத்தனை வாக்குகள் கிடைப்பதற்கு காரணமாக இருக்குன்னு அவர் சொல்லியிருக்கணும். ஆனால் அதை அவர் இல்லை, நம்ம இன்னும் ஜெயலலிதா கேள்வியே முடிக்கல. நீங்க ஓபிஎஸும் டிடிவியும் எங்க கூட்டணியில் இருக்காங்க, அதனால நாங்க ஜெயலலிதா படத்தை காமிச்சு வாக்கு கேட்டதுல ஒன்றும் தவறு இல்லை அப்படின்னு நீங்க சொல்றீங்க. சரி, உங்க கூட்டணியோட இங்க பாஜகவுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை இபிஎஸ்ஸை கடுமையா விமர்சிக்கிறார், அதிமுகவை கடுமையா விமர்சிக்கிறார். அதுக்கும் ஜெயலலிதாவுக்கும் சம்பந்தம் இல்லையா? இல்லை, அதாவது அவர்கள் இருவருக்குமே தொடர்ச்சியாக கருத்து மோதல்கள் என்பது தொடர்ந்து இருக்கிறது. இப்போது நீங்கள் ஒரு கவனமாக பாருங்கள். ஒரு பத்திரிகையாளர் கேள்வி எழுப்புகிறார், அந்த கேள்விக்கு அவர் பதில் சொல்லுகிறார். ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பரப்புரையில், பிரச்சாரத்தில் திரு அண்ணாமலை அவர்களோ அல்லது திரு டிடிவி அவர்களோ அண்ணன் ஓபிஎஸ் அவர்களோ யாரும் விமர்சனம் செய்யக்கூடிய வகையில் கருத்துக்கள் சொல்லவில்லை. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இல்லை, இப்போ இதான் நீங்கள் சொன்னீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, நாங்கள் ஒரு தலைவர் படத்தை போடலைன்னா கூட ஒருத்தர் கேட்டால் கூட அது எங்களுக்கு நெருடலை ஏற்படுத்தும் சார். அப்போ எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு வாக்கு கூட அதை தான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் இந்த விமர்சனங்களை திரு அண்ணாமலை தவிர்த்திருக்கணும். அது இப்போ நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்ட், நீங்கள் ஒரு கருத்து, இப்போ ஷியாம் சார் சொன்ன மாதிரி சொல்லலாம், நாங்கள் ஒரு கூட்டணியில் இருக்கோம், நானே ஒரு இந்த கருத்தை தவிர்த்திருக்கலாம். நீங்கள் சொல்கிறது படி அடிப்படையிலே ஒரு எங்களுக்குன்னு எங்கள் மீது இருக்கக்கூடிய பற்றுதலின் காரணமாக ஒரு வேளை தவிர்த்திருந்தால் இன்னொரு 5000 ஓட்டு கிடைச்சிருக்கும் அப்படிங்கிற எண்ணத்தில் நான் ஒரு கருத்தை சொன்னால் சரவணன் என்ன சொல்லுவார், பாருங்கள் பாமகவே பாஜகவை விமர்சனம் செய்யுன்னு சொல்லுவார். நாங்கள் அதை சொல்ல முடியாது. ஆனால் எண்ணம் இருக்கு உங்களுக்கு? இல்லை, நான் சொல்லலைங்கிறேன். இருக்கு, ஆனால் வெளிப்படையாக சொல்ல முடியல. நான் சொல்லலை, நான் சொல்லக்கூடாது. தார்மீக அடிப்படையில் ஒரு பொது தளத்தில் நாங்கள் அது மாதிரி ஒரு என்ன பேச்சு வந்துச்சுன்னா, ஒரு விஷயம் நான் அதிமுக வாக்குகள் பாமகவுக்கு போறதையே திரு அண்ணாமலை விரும்பாததுனால தான் இந்த மாதிரியான விமர்சனங்களை வச்சார்னே விவாதங்கள்ல. அதாவது இதற்கு எப்படி வேணாலும் நம்ம சொல்லலாம். அது ஒரு கருத்து இருக்கும்போது அந்த கருத்துக்கு நம்ம பல்வேறு விதமான வடிவங்களை நம்மால் கொடுக்க முடியும். ஆனால் ஒரு விஷயம், அதிமுகவை சார்ந்தவர்கள், அதுக்கு தான் சதவீதத்தெல்லாம் அவர் சொன்னார், அதிமுகவை சார்ந்தவர்கள், அதிமுக வேட்டி கட்டியவர்கள், அதிமுகவுடைய தொண்டர்களாக இருக்கக்கூடியவர்கள் திரு எடப்பாடி அவர்களை இப்படி சொன்னார் அண்ணாமலை என்பதற்காகவோ அல்லது நாம் கூட்டணியில் இல்லை என்பதற்காகவோ இந்த காரணத்திற்காக எப்படி அவர் திமுகவிற்கு வாக்களிக்க முடியும்? எப்படி வாக்களிப்பார்கள்? வாக்களிச்சிருக்காங்க இல்லை, அது தப்பு. அதாவது நான் எப்படி சொல்றேன்னா, இடைத்தேர்தலை பொறுத்தவரையில் ஒரு கட்சியினுடைய பலத்தை அடிப்படையாக வைத்து அந்த வாக்குகளுடைய சதவீதத்தை நீங்கள் மதிப்பீடை செய்யக்கூடாது. இடைத்தேர்தலை பொறுத்தவரையில் ஏன் நான் அதை சொல்றேன்னா, மீண்டும் சொல்லுகிறேன், இங்க இருக்க மூத்த பத்திரிகையாளர்கள்லாம் இருக்காங்க, நான் ஏன் சொல்றேன்னா, இடைத்தேர்தல் என்பது ஒரு தேர்தல் நடைமுறைக்குள்ளேயே வருவதில்லை. ஒரு வாக்காளர், நான் ஒரு சாதாரணமான ஆள், விக்கிரவாண்டி தொகுதியை பற்றி உங்களுக்கு நன்றாக தெரியும். சாதாரண ஏழை எளிய அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாழக்கூடிய இடம். அவங்களுக்கு 500 ரூபாய் ஒரு நாளைக்கு, 1000 ரூபாய் ஒரு நாளைக்கு, 2000 ரூபாய் ஒரு நாளைக்கு, பிரியாணி, வீட்டுக்கு தேவையான பொருட்கள், மளிகை ஜாமான், அவங்க வீட்டுக்கு தேவையான வேட்டி சட்டை, அங்கே டோக்கன், காலையில் டோக்கனை கொடுத்துட்டு சாயந்தரம் வரைக்கும், எப்படி அந்த மக்களால் அதெல்லாம் தூக்கி எறிஞ்சு விட்டு நான் ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும், எப்படி செய்ய முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதுக்காக கட்சி மாறி மொத்தமாக அதுக்கு தான் தெளிவாக பாருங்க. மிக தீவிரமான தொண்டர்கள் மாறமாட்டாங்க, ஆனால் ஒரு அனுதாபிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் இது போன்ற ஒரு பணம் கொடுப்பது, பொருட்கள் வருவது, இதன் காரணமாக சில மாற்றங்கள் அங்கே நிகழும். இது எல்லா தேர்தலும் உங்களுக்கும் திமுகவுக்கும் இடைவெளி நீங்க வாங்கின வாக்குகளை விட அதிகம் இல்ல? அப்ப அதிமுக வாக்குகள் திமுகவுக்கு போகாம இவ்வளவு இடைவெளி எப்படி சாத்தியம்? அப்படி சொல்லக்கூடாது. ஒரு மாசத்துக்கு முன்னாடி நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் அந்த தொகுதியில் வாங்கின வாக்கு 31,198. இப்போ நாங்கள் வாங்கியிருக்க
56,290 வாக்குகள், 75% அதிகம். 75% வாக்குகளை இந்த இடைப்பட்ட காலத்தில் நாங்கள் கூடுதலாக அதே கூட்டணியில், இன்னொரு கணக்கு சொல்றேன், கூட்டணி மாற்றம்லாம் இல்ல, அதே கூட்டணியில இந்த வாக்குகளை நாங்கள் பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் எங்களுடைய வாதம் நீங்க கொடுக்கிற கணக்கு அதை முடிச்சு தான் கேளுங்க. நாங்கள் இப்ப நீங்க இதே கணக்குக்காக தான் நான் சொல்றேன். இதே ஒப்பிடுதான் 2021 திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வாக்கு வித்தியாசம் 9,573, 2024 6,823, 24 இடைத்தேர்தலில் 67,663. அப்ப வாக்குகள் இது நிறைய. ஏன்னா இப்ப நான் சொல்றது டைரக்டா எந்த அலையன்ஸ்ல வேறுபாடு இல்லாம, எந்த விதமான சூழ்நிலைகள் மாற்றம் இல்லாமல் இப்போ சந்திச்சோம், உடனே சந்திக்கிறோம். அதனுடைய வித்தியாசங்களை நீங்கள் பார்க்கணும். இப்போ நேரடியா பாமகவுக்கும் திமுகவுக்குமான களமாக இது இந்த தேர்தலில் நாங்கள் சந்திச்சோம். எங்களுடைய வாதங்கள் அந்த பகுதி மக்கள் மத்தியில் ஏற்கப்பட்டிருக்கிறது. அதன் காரணமாகத்தான் நான் ஒரு உதாரணம் சொல்றேன். 20,000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு பணத்தை வாங்கிட்டு 56,000 பேர் திமுகவுக்கு எதிராக ஓட்டு போடுறாங்கன்னா சாதாரண விஷயமா நீங்க சொல்லுங்க. நீங்க சாதாரணமாக சொல்லி பாருங்க. நீங்க ஒரு சாதாரண ஒரு முறை பணம் கொடுக்குறாங்க, முடிச்சிடறாங்க. உதயநிதி பிரச்சாரத்துக்கு வராரு, எல்லாரும் கிளம்பி போயிடுறாங்க. அமைச்சர்கள் இருங்க, ஒரு நிமிஷம், நிறைய கம்ப்ளைண்ட் ஒரே கருத்து. சரவணன் சொல்றார், முதல் தவணையா 1000 ரூபாய் பணம் கொடுக்குறாங்க, தடுத்து நிறுத்துங்கன்னு முதல் புகார். இரண்டாவது தவணையாக 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, 202 லட்சம் ஓட்டுகள், 23 கோடி ரூபாய் ஒரே நாள் அங்கே பண பரிமாற்றம் நடக்குது. இதை தடுத்து நிறுத்துங்க. நான் 2 புகார் கொடுத்திருக்கேன். நான் கொடுக்கலன்னு சொன்னா இனிமேல் இந்த ஒரு நிமிஷம் நிறுத்துங்க. கேள்வி அவர் எழுப்பிட்டார், நான் கேட்கிறேன். இல்லை என்று சொன்னால் நான் இனி பொது விவாதத்தில் கலந்துக்கிறேன். இன்னோட நிறுத்துறேன். நான் ஒருவேளை நான் புகார் கொடுத்ததா உங்களுக்கு நிரூபிச்சா நீங்க இனிமேலுக்கு இந்த பொது விவாதத்தில் நடந்து கூடாது. அவசியம் இல்லாம தப்பா இந்த மாதிரி இடத்துல சர்க்காஸ்டிக்கால பேசக்கூடாது. முதல்ல தெரிஞ்சுங்க. நான் ஒன்னு சொல்றேன், இந்த இடத்துல நான் வந்திருக்கேன், 25 நாள் களத்தில் நின்று வந்திருக்கேன், எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்திருக்கேன், ஏசி ரூம்ல உட்கார்ந்துட்டு வரல, மக்களோட மக்களை இருந்துட்டு வந்திருக்கேன். அங்க என்ன நடந்தது என்பதை கண்கூடாக பார்த்து விட்டு வந்திருக்கிறேன். நீங்க பேசுற மாதிரி சும்மா உட்கார்ந்தீங்கன்னா ஒரு முகஸ்துதிக்காக, கௌரவத்திற்காக, மரியாதைக்காக, நாகரிகத்திற்காக பேச முடியாது. அங்க என்ன நடந்ததுன்னு சொல்றேன். டோக்கன் கொடுக்கலையா சொல்லுங்க, பதில் சொல்ல. டோக்கன் கொடுக்கலையா சொல்லுங்க, பதில் சொல்ல. சரவணன், நாங்க நிறைய ஓட்டு வாங்கியிருக்கோம் சொல்லுங்க, அதெல்லாம் ஒத்துக்கிறேன். புகார் கொடுத்துறீங்களா? நீங்க இதே புதிய தலைமுறையில நாங்க புகார் கொடுத்தது ஒளிபரப்பாயிருக்கா இல்லையா? எப்படி இந்த கேள்வி கேட்கலாம்? சரி சொல்லுங்க, எப்படி கேட்கலாம்? பதில் சொல்லுங்க. பணம் கொடுத்து தான் வாக்கு பேசிக்கலாம். அதாவது என்ன சொன்னாரு, முதல்ல 20,000 ரூபாய் கொடுத்தாங்கன்னாரு. என்ன புகார் கொடுத்தீங்கன்னா 1000 ரூபாய் 2,000 ரூபாய்க்கு புகார் கொடுத்தாரு. இதுதான் இவர்கள் என்னன்னா, மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. தேர்தல் ஆணையம் டெல்லியில இருக்கு, இவர்கள் கூட்டணியுடைய கைப்பாவை. நிறுத்துங்க எலெக்ஷனை. அது முடியலையா உங்களால? இவ்வளவு நடந்திருக்கு அப்படின்னா இதுக்கு முன்னாடி நிறுத்துறீங்களா? எலெக்ஷன் எல்லாம் ஆர்கே நகர்ல நிறுத்துறீங்கல்ல, அதுக்கு முன்னாடி நிறுத்துறீங்கல்ல, நிறுத்த வேண்டியதானே? அந்த அளவுக்கு கூட உங்களுக்கு கூட்டணியில தெம்பும் திராணியும் இல்லைன்னா எதுக்கு அந்த கூட்டணி? உங்களுக்கு மக்கள் தான் தெளிவா சொல்லிட்டாங்க. சார் நிறுத்துங்க சார், நீங்க பேசும்போது கேட்டாங்க. நீ என்ன வேணா பேசும்போது பொறுமையா கேட்க சொல்லுங்க. எதுக்கு கூட்டணி? என்னகிட்ட கேள்வி கேக்குறீங்க. நீங்க யாரு? உங்களுக்கு என்ன எதுக்கு கூட்டணிங்கிறது? திரு ராமதாஸோட அறிக்கை, அதுல ஒரே ஒரு 2 லைன் மட்டும் படிக்க அனுமதிங்க. திமுகவின் வெற்றி என்பது அரிசி மூட்டைகளுக்கு கிடைத்த வெற்றி, டோக்கனுக்கு கிடைத்த வெற்றி, வேட்டி செயலிகளுக்கு கிடைத்த வெற்றி, தங்க மூக்குத்திகளுக்கு கிடைத்த வெற்றி, மளிகை ஜாமான்களுக்கு கிடைத்த வெற்றி, வெள்ளமாக பாயவிடப்பட்ட மதுவுக்கு கிடைத்த வெற்றி, திமுக சார்பில் செலவழிக்கப்பட்ட 250 கோடிக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு ஒரு பட்டியல் வரும். இல்ல அவர் போட்டுட்டுங்க. ஒரே கேள்விதான், திருப்பியும் அதை தான் சொல்ல வரேன். வைத்த உடனே யாருடைய கூட்டணி அங்க ஆட்சியில இருக்கு? அண்ணன் அருமையா சொன்னாரு. எந்த கூட்டணி சார்பாக இங்க என்ன பாமக தனியா நினைச்சா? கூட்டணி சார்பாக தானே நின்னாங்க. தேர்தல் கமிஷன்ல போய் உங்களால சொல்லி இப்படிப்பட்ட அநியாயங்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய தேர்தலை நிறுத்த முடியலையா?
அப்புறம் எதுக்கு கூட்டணியில் இருக்கீங்கன்னு தான் கேட்குறேன். இங்கே வந்து எதுக்கு இது போல தோத்துட்டு எதுக்கு வந்து ஓட்டு போட்ட மக்களை இப்படி கேவலப்படுத்துகிறீர்கள்? பெரிய விஷயம். ஒரே நிமிஷம். 56,000 வாங்குறது அப்புறம் பார்க்கலாம். அது அவர்களுக்கு பெரிய விஷயமா இருக்கும். மக்களை பட்டியல அடைக்கிறது கேவலம் கிடையாது. சரி, ஒரே நிமிஷம். ஓவர்லாப் பண்ண வேண்டாம். மக்களை பட்டியல அடைக்கிறது கேவலம் கிடையாது. ஓவர்லாப் பண்ண வேண்டாம். அவர் முடிக்கட்டும். 40 தொகுதிகளில் தோர்த்து போனவர்களுக்கு, பல இடங்கள்ல டெபாசிட் போனவர்களுக்கு இப்ப 56,000 வாக்குகள் வந்து பெரிய விஷயமா தான் இருக்கு. அது அவர்கள் கொண்டாடிக்கிட்டோம். 33 அமைச்சர்கள் 125க்கும் கூடுதலான சட்டப்பேரவை உறுப்பினர்கள் விக்கிரவாண்டி தொகுதியில முகாமிட்டாங்க, வேலை செஞ்சாங்கன்னா ஆட்சி நிர்வாகத்தின் மீது திமுகவுக்கு நம்பிக்கை இருக்கிற போது அமைச்சர்கள் வந்து இடைத்தேர்தலில் பிரச்சாரம் செய்யக்கூடாதா? இதுக்கு முன்னாடி அதிமுகல வந்து யாரும் பிரச்சாரம் செய்யலையா? அதிமுக நடக்கும்போது இடைத்தேர்தல் நடக்கவே இல்லையா? ஏன் இவங்க கட்சியில யாரும் நிர்வாகிகளே இல்லையா? எல்லாம் போனாங்க நிர்வாகிகள் எல்லாம் வந்து பிரச்சாரம் பண்ண வேண்டியதானே? அப்போ உங்களுக்கு சமபலம் இல்லை அப்படின்னா எதுக்கு போட்டி போடுறீங்க? நீங்க எதையோ ஒன்று ப்ரூவ் பண்ணி இதையெல்லாம் எப்படி இது இப்போ அது விஷயமே கிடையாது. என்ன விஷயம் அப்படின்னா, இந்த தேர்தல் வெளிப்படுத்தக்கூடிய விஷயங்கள் வந்து 2 விஷயங்கள். ஒன்று முக்கியமா என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டுடைய முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு சிறப்பான ஆட்சியை இங்கே கொடுத்து கொண்டிருக்கிறார். நீங்க என்னெல்லாமோ கதை கட்டி விட்டீங்க, என்னெல்லாமோ விமர்சனங்களை செய்து கொண்டே வந்தீர்கள். அந்த விமர்சனங்கள் எல்லாவற்றையுமே அங்கள் மக்கள் வந்து புறந்தள்ளி இருக்கிறார்கள். இல்ல, இந்த ஆட்சி மீது எங்களுக்கு வந்து அபரிதமான நம்பிக்கை இருக்கிறது. தமிழ்நாட்டுடைய முதல்வர் சமூக நீதிக்காகவும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் எல்லா மக்களுக்காகவும் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனால் எங்களுடைய வாழ்க்கையிலே முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது. சொல்றாங்கல்ல விக்கிரவாண்டி அதிமுகன்ற பிரதான கட்சியே களத்துல இல்லை. அதுக்கெல்லாம் வர இப்போ முக்கியமா என்ன அப்படின்னா, விக்கிரவாண்டியில என்ன சொன்னாங்க, அங்கே வந்து யார் இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? அங்கே வந்து இருக்கிறதுலயே வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்காங்க, சமுதாயத்துல பின்தங்கி இருக்கக்கூடியவர்கள் இருக்காங்கன்றாங்க. அவர்களுடைய வாழ்க்கையிலே முன்னேற்றத்தை ஏற்படுத்தியவர் கடந்த 3 ஆண்டு காலமாக. எந்த திட்டத்தை எடுத்தாலும் அது யாரோ ஒருத்தருடைய வாழ்க்கையை தொட்டிருக்கும். அந்த பயனாளிகள் அவர்களுடைய நன்றி கடனாக அந்த வாக்குகளை செலுத்துகிறார்கள். அந்த வெற்றி இங்க வந்து இது கெட்டு போச்சு, அது கெட்டு போச்சு, அப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, கேவலமாக கூட்டணியில் இருக்கவங்க என்ன பண்ணாங்க, இந்த கள்ளக்குறிச்சியில் இருப்பது விக்கிரவாண்டி தேர்தலில் எதிரொலிக்குமா அப்படிலாம் இந்த RSS காரர்கள் வந்து ட்வீட் போட்டாங்க. கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் என்ன ஆச்சு? மக்கள் தெளிவாக உணர்த்தி இருக்கிறார்கள். எங்களுக்கு தெரியும் யாருக்கு எப்படி ஓட்டு போட வேண்டும், எதற்காக ஓட்டு போட வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியும் அப்படின்றத வந்து தெளிவாக சுட்டி காட்டி இருக்கிறார்கள். இது ஒரு புறம். அப்படின்னா இன்னொரு புறம் என்ன எதுவா இருக்கு? அதிமுக போட்டி போடல அப்படின்னு சொல்றீங்க. சரி, அதிமுக போட்டி போடலன்னா அப்ப அதிமுக வாக்குகள் இங்கே தானே போயிருக்கணும். ஆனா தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ்நாட்டுடைய பொது எதிரி யார் என்று தெரிந்திருக்கிறது. பாஜகவோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்கள் வந்து தமிழ்நாட்டிற்கு எதிரானவர்கள், தமிழ்நாட்டுடைய தமிழர்களுடைய நலன்களுக்கு எதிரானவர்கள் அவர்கள் அப்படின்றத தெளிவாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். அதனாலதான் அதிமுக சென்ற முறை 84,000 ஓட்டு, ஐ திங்க் 84,000 சம்திங் வாங்கினாங்க. இந்த தடவை எதிர்கட்சிகளால் அந்த ஓட்டுகளை வாங்க முடியல. அப்ப அந்த ஓட்டு யாருக்கு டிரான்ஸ்பர் ஆயிருக்கு? திமுகவுக்கு டிரான்ஸ்பர் ஆயிருக்கு. சோ அதிமுக ஓட்டு திமுகவுக்கு டிரான்ஸ்பர் ஆயிருக்குன்னா என்ன காரணம்? தமிழ்நாட்டுடைய முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை, அவர் மீதுதான் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. நரேந்திர மோடி மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அவர் தமிழ்நாட்டை வஞ்சிப்பவர். அவருடைய கூட்டணியில யார் நின்னாலும் அவங்க பேச நாங்க கேட்க மாட்டோம். அவர்களும் தமிழ்நாட்டு நலனுக்கு எதிரானவர்கள். இடைத்தேர்தல்ல முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா பெற்ற வெற்றி அளவுக்கான பெரிய வெற்றி நீங்களே கேள்வி கேட்டுட்டீங்க. அதே மாதிரி பாமகவுடைய வாக்கையும் நம்ம குறைச்சு மதிப்பிட முடியாது. நீங்களே கேள்வி கேட்டுட்டீங்க. நீங்க வந்து அண்ணன் அன்னியூர் சிவாவையும் செல்வி ஜெயலலிதாவையும் ஒரே தட்டில் வச்சு பாக்குறீங்களா? திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு கடைக்கோடி தொண்டன் எம்எல்ஏவா இருக்காருன்னா அவர் வந்து செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு சமம்னு நீங்க சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். அந்த வாதத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். சமம்னு சொல்லுங்க, அப்புறம் நான் அதுக்கு என்ன விளக்கமோ நான் சொல்றேன். ஏன் வந்து 88% வாக்குகள் வாங்க முடியல, 63% வாக்குகள் தான் வாங்கியிருக்கோன்றதை சொல்றோம். இது ஒண்ணு. அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்தியா முழுக்க, தமிழ்நாட்டை விட்டுருங்க, இந்தியா முழுக்க பாஜகவிற்கு எதிரான மனநிலை உருவாகி கொண்டிருக்கிறது. உருவாகிடுச்சு. 13 சீட்ல 11 சீட்டு தோத்துட்டாங்க பாஜக. 9 லட்சம் ஓட்டு, இந்தியா கூட்டணி வந்து 9 லட்சம் ஓட்டுகள் வாங்கியிருக்கு. இந்த 13 தொகுதிகள்ல பாஜக எவ்வளவு தெரியுமா வாங்கியிருக்கு? 4,96,000 வாக்குகள். பாதிக்கு பாதி தான் வாங்கியிருக்கு பாஜக கூட்டணி. என்ன காரணம்? ஒட்டுமொத்த இந்தியாவும் இவர்களை வெறுத்து ஒதுக்குகிறது. ஆனா நீங்க உங்களுடைய அரசியலுக்காக,
உங்களுடைய அரசியல் லாபத்திற்காக என்ன பண்றீங்க? தமிழ்நாட்டு நலனுக்கு எதிரான கட்சியோடு கூட்டணி சேர்ந்துக்கிட்டு இங்க வந்து வியாக்கியானம் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். ஒரு நிமிடம் சரவணன் சொன்ன ஒரு செய்திக்கு பதில் சொன்னோம். அடுத்த சுற்றுல மக்கள் இல்ல நல்லாட்சி இருக்கட்டும், நல்லாட்சிக்கு மக்கள் ஆதரவு கொடுத்திருக்காங்கன்னு சொல்றாரு. விக்கிரவாண்டி தொகுதியில் திமுக வெற்றி பெற்றதாலேயே திமுக புனிதராகிவிட முடியாது. விக்கிரவாண்டி தொகுதியில் மக்கள் வாக்களித்ததனாலேயே இவர்கள் கொடுத்த வாக்குறுதியை தவற மறந்தது. 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தருவோம் என்று கடந்த இடைத்தேர்தல் சொல்லிவிட்டு அதை செய்யாமல் 2 ஆண்டுகள் வன்னியர் மக்களுக்கு துரோகம் செய்தது மறந்துவிடப் போவதில்லை. சாதிவாரி கணக்கெடுப்பை தமிழகத்தில் நடத்துங்கள் என்று சொன்னதற்கு அதிகாரம் இருந்தும் அதை நடத்தாமல் சமூக நீதிக்கு துரோகம் செய்தது. இவையெல்லாம் இந்த இடைத்தேர்தல் முடிவால் கடந்து போகக்கூடிய விஷயங்கள் அல்ல. என்றைக்குனாலும் திமுக இதற்கெல்லாம் பதில் 10.5% இடஒதுக்கீடோ, நான் வரேன் சரவணன், 10.5% இடஒதுக்கீடோ, சாதிவாரி கணக்கெடுப்போ, கள்ளக்குறிச்சி விவகாரமோ எதுவுமே தாக்கத்தை ஏற்படுத்தல தேர்தல் முடிவுகள்னு சொன்னார்ல. தாக்கத்தினால் இந்த வாக்குகள் செய்த பிரச்சாரத்தால் தான் 20,000 ரூபாய் பணத்தை பெற்றாலும் கூட 56,000 பேர் எங்களுக்கு வாக்களித்திருக்காங்க. ஒரே நிமிஷம் கார்த்திக், இது ஒரு சின்ன குறுக்கீடு தான். என்ன அப்படின்னா மீண்டும் என்ன சொல்றாங்க? 10.5% இடஒதுக்கீட்டுக்கு திமுக துரோகம் செஞ்சது. நாங்க யார் துரோகம் செய்தார்கள்? வன்னிய மக்களுக்கு துரோகம் செய்தது யார் அப்படின்னா பாமக. ஏன் அப்படின்னா தேர்தலிலே வெற்றி பெற வேண்டும் என்ற அந்த ஒரே நோக்கத்திற்காக அரைகுறை டாட்டா வச்சுக்கிட்டு அண்ணன் மருத்துவர் ஐயா எல்லாம் அறிந்தவர், அவர் இதற்கு எப்படி ஒப்புதல் கொடுத்தார்? அவர் ஒப்புதல் கொடுத்தாரா இல்லையான்னு தெரியல. எப்படி அதுக்கு ஒப்புதல் கொடுத்தாருன்னு தெரியல. யார் அதை வந்து ஸ்டால் பண்ணது? நீதிமன்றம் ஸ்டால் பண்ணிச்சு. அடுத்து அதே மாதிரி என்ன அப்படின்னா சாதிவாரி கணக்கெடுப்பு பீகார். திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எதுக்கு கேட்டாலும் பீகார்ல சாதிவாரி கணக்கெடுப்பு அல்லாது மீண்டும் மீண்டும் போய் சொல்லி வருகிறார். அங்கே நடந்தது வந்து சாதிவாரி கணக்கு ஆய்வு. அந்த கணக்கு ஆய்வின் அடிப்படையில் என்ன பண்றாங்க? பீகார்ல 50% இருக்கக்கூடிய அந்த இடஒதுக்கீட்டை 65% உயர்த்துகிறார்கள். என்ன சொல்லுது பாட்னா உயர்நீதிமன்றம்? திருப்பி பாட்னா உயர்நீதிமன்றம் ஸ்ட்ரைக் டவுன். என்ன சொல்லிட்டாங்க? சட்டமன்றத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பை நீதிமன்றம் ரத்து செய்வது தவறு. இல்ல ஒரே அதுதான் எங்களுடைய ஸ்டாண்ட். சார் என்ன பேச விடாம இல்ல ஒரே நிமிஷம் முடிச்சிடுறேன். ஏன் தவறுனா திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு தெரிந்தோ இல்ல கூட இருக்கவர்கள் தப்பா சொல்லி கொடுக்குறாங்களோ? உங்களுக்கு தான் தப்பா கொடுக்குறாங்க. ஏன் அப்படினா சமூக நீதியை அடிப்படை கோட்பாட்டை தெரிஞ்சுக்காம பண்ணது கணக்கு ஆய்வு. அந்த கணக்கு ஆய்வின் அடிப்படையில் கொடுத்த அந்த ரிசர்வேஷனை பாட்னா உயர்நீதிமன்றம் ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிடுச்சு. அதே போல அருந்ததியருக்கு உள்ளிட ஒதுக்கீடு கொடுத்தாங்க. சொல்றது சாதிவாரி கணக்கெடுப்பு தானே? இல்ல ஒரு நிமிஷம் இருங்க சார், நான் சொல்லிடுறேன், கிளியர் பண்ணிடுறேன். கணக்கு ஆய்வின் அடிப்படையில் பண்ணத ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிட்டாங்க. இல்லங்க உங்களுக்கு இல்ல இல்ல என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறத தடை செய்ததா சட்டமன்றத்தில் தமிழக முதலமைச்சர் சொன்னது தவறு. வேண்டும் என்றே போய் சொல்கிறார். அப்படி சொல்லவே இல்ல. நான் சொல்ல முடியும். கொடுத்த புகாரே இல்ல. பாட்னா உயர்நீதிமன்றம் தீர்ப்பை என்னால திரு பொன்வில் செல்வம் ஒரே ஒரு சின்ன கருத்து தான். என்ன அப்படின்னா அது மீண்டும் விவாதம். எந்த ஜாதிவாரி கணக்கெடுப்ப பாட்னா உயர்நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது மறுக்க முடியுமா? தனி விவாதத்துக்கு நான் ரெடி. இடைக்கால தடை இல்ல திரும்பி அவர் ஏதோ சொல்ல முயற்சிக்கிறார். நான் கேட்கிறேன், ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மாநில அரசுக்கு உரிமை உள்ளது, எடுத்தது சரிதான் என்று சொன்னது, தீர்ப்பு முழுமையாக வந்தது. உச்சநீதிமன்றம் சொன்னார்கள் இடைக்கால உத்தரவு இதுவரையில் பிறப்பிக்கப்படவில்லை, இதுதான் நிலைமை. இதுல மாற்று கருத்து இருந்தா தனியா புதிய தலைமுறை என்னோடு ரெண்டு விருந்தினர்கள் என்ன அப்படின்னா ஒரே ஒரு சின்ன கருத்து என்ன அப்படின்னா அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு அல்ல, மீண்டும் வந்து போய் சொல்றாங்க, சாதிவாரி கணக்கு ஆய்வு எடுத்தார்கள். அந்த ஆய்வின் அடிப்படையில அப்படி தலைப்பு இது அல்ல. யாருடைய குற்றம் யாருடைய நெஞ்சு குறுக்கு இருக்குது? எனக்கு ஒண்ணும் இல்ல. அப்புறம் பேச விடுங்க. ஒரே நிமிஷம், நீங்க இதுக்கு அப்புறம் எனக்கு வாய்ப்பே கொடுக்கலனாலும் பரவாயில்ல. முக்கியமான கருத்து 50% இடஒதுக்கீடுல இருந்து 65 ஆக்குனாங்க. எதன் அடிப்படையில? சாதிவாரி கணக்கு ஆய்வின் அடிப்படையில. உயர்நீதிமன்றம் பாட்னா உயர்நீதிமன்றம் 20/6/2024 என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா we set aside the Bihar Reservation of Vacancies in Posts and Services Amendment Act 2023 and Bihar Reservation Amendment Act 2023 as ultra vires the constitution. அது subsequent முடிஞ்சு போச்சா? என்ன காரணம்? ஏனா கணக்கு ஆய்வு முக்கியம் இல்ல, கணக்கெடுப்பு தான் வேணும்.
கணக்கெடுப்பை சொல்லக்கூடிய தைரியம் இருக்கா உங்களுக்கு? அதோட அந்த புள்ளி ஸ்டாப் பண்ணுங்க. அதோட ஸ்டாப் பண்ணுங்க. ஸ்டாப் பண்ண வேண்டாம். முதல்ல ஜாதி வர்க்க நீங்க பாலு சார் ரெண்டு விருந்தினர்கள்ட்ட நான் போகவே இல்லை. திரு பொன் வில்சன், விக்கிரவாண்டி தேர்தல் முடிவு என்ன படிப்பினையை அதிமுகவுக்கு கொடுத்திருக்கு? போட்டிட்டு இருக்கலாமா அவங்க? இல்ல போட்டிட்டு இருக்கலாம் கிடையாது. அதாவது ஒரு இடைத்தேர்தல் அப்படின்றது என்ன அட்வான்டேஜ், என்ன வீக்னஸ் அப்படின்றது வந்து முதல் விஷயம். இது ஒரு சட்டமன்ற தேர்தல், அடுத்தது சட்டமன்ற இடைத்தேர்தல், இது மூன்றாவது ஏற்கனவே அங்கே திமுக போட்டியிட்டு திமுக எம்எல்ஏ இறந்தது சென்டிமெண்ட், நான்காவது ஆளுங்கட்சி அட்வான்டேஜ் ஒன்று, ஐந்தாவது அதே வெற்றி கூட்டணி இன்டாக்ட் கூட்டணி திமுக கூட்டணி, ஆறாவது அவர்கள் நிறைவேற்றிய வாக்குறுதிகள், அது ஆடட் அட்வான்ஸ். இந்த 3 வருஷத்தில் நிறைவேற்றிய வாக்குறுதிகள். ஏழாவது எடுத்தீங்கன்னா பிரதான கட்சி போட்டியிடவில்லை. இதெல்லாம் லீகல் அட்வான்டேஜ் அவங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி ஆமாம், லீகல் மைனஸ் பாயிண்ட் என்படினா இந்த 3 வருட ஆன்டி இன்கம்பன்சி. இது வரைக்கும் அவர்கிட்ட எதிர்பார்த்தது ஏமாந்தது சில விஷயங்களில் மக்கள், பழைய பென்ஷன் திட்டம் முதற்கொண்டு அந்த மாதிரி சொல்லலாம். இன்னொன்றுனா கள்ளக்குறிச்சி சம்பவம், ஆம்ஸ்ட்ராங் மரணம், இதெல்லாம் கொஞ்சம் மைனஸ் நெகட்டிவ் வந்திருக்குமா. இதெல்லாம் லீகலைஸ்டு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். இப்போ இல்லீகலாக பார்த்தீங்கன்னா ஆட்சிக்கே உரிய இடைத்தேர்தல் இலக்கணங்கள் சிலது இருக்குது, எந்த ஆட்சியும் சொல்ல, ஆட்சிக்கே உரிய இடைத்தேர்தல் இலக்கணங்கள் இருக்குது. அடுத்தது தேர்தல் கமிஷன் இடைத்தேர்தலை ஒளியற்ற பார்வையோடு ராஜ பார்வையா பார்க்கிற பார்வை இடைத்தேர்தல், அதை நம்ம பார்த்தோம். அப்புறம் என்னன்னா, அதுதான் இன்றைக்கு என்னன்னா பிரதான எதிர்கட்சியாக இருந்த அதிமுக இந்த தேர்தலை புறக்கணித்ததுக்கு அதுதான் காரணம். அவங்க வாக்கு வந்து திமுகவுக்கு போயிருக்குன்னு ஒரு வாதம், பாமகவுக்கு போயிருக்குன்னு ஒரு வாதம். யாருக்கு போயிருக்கு நீங்க? இப்ப பாமகவை பொறுத்த வரைக்கும் 2016 அதே சி அன்புமணி தான் நின்றாரு, 41,000 சில்லற ஓட்டு வாங்கினார். இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் சார்பாக ரவிக்குமார் அங்கே விழுப்புரம் தொகுதியில் வெற்றி பெற்றதில் இந்த சட்டமன்ற தொகுதியில் வந்து 32,198 வாக்கு வாங்கினார். அதிமுக வந்து 65,000 ஓட்டு, திமுக வந்து 72,000, கிட்டத்தட்ட 6,800 ஓட்டு தான் வித்தியாசம். இந்த முறை அந்த 32 வந்து 56 கன்வெர்ட் ஆயிருக்குது. அதே மாதிரி கடந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக வாங்கின ஓட்டு வந்து பொது தேர்தலில் வந்து 93,000 ஓட்டு வாங்கினாங்க. இந்த இடம் வந்து 1,24 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காங்க. 2 பேருக்கு யாருக்கு கன்வெர்ட் ஆயிருக்குது அப்படின்றது முக்கியம். இப்போ நீங்க சொல்ற கணக்கு பிரகாரம் பார்த்தா கன்வெர்ட் ஆனது பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டையில் நடந்த இடைத்தேர்தல். இப்போ ஜெயலலிதா அம்மா ஒரு மிகப்பெரிய ஆளுமை, அதை ஒப்புமைப்படுத்த வேண்டாம் அப்படின்றதுக்காக புதுக்கோட்டையில் 2011 பொது தேர்தல் நடந்துச்சு. அதில் அதிமுக கூட்டணி திமுக கூட்டணியை விட வெறும் 3,000 ஓட்டு வித்தியாசத்தில் தான் ஜெயிச்சாங்க 2011. அதற்கு பிறகு 2012 ஒரு வருஷத்தில் நடைபெறுகிற இடைத்தேர்தலில் அதிமுக கூட்டணியிலேருந்து தேமுதிக வெளியே போயிடுச்சு. அப்போ வாங்கின ஓட்டில் மைனஸ் ஆகும் அதிமுகவுக்கு. இன்னொரு பக்கம் திமுக நிக்கல, அந்த தேர்தலை கலைஞர் புறக்கணித்தார். அந்த தேர்தலில் 71,500 ஓட்டு வித்தியாசத்தில் அதிமுக வெற்றி பெற்றது. அப்போ திமுக ஓட்டு ஒட்டு மொத்தமும் அதிமுகவுக்கு போச்சா? அன்றைக்கு இந்த கேள்வி வந்துச்சா? இப்ப அதுதான் கேள்வி. அன்றைக்கு 71,500 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காங்க. திமுக புறக்கணிக்கிற போது எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னா மற்ற கட்சிகள் கேட்கல. இந்த முறை வெளிப்படையாகவே பாமக வந்து ஜெயலலிதா படத்தை வச்சு வாக்கு கேட்கறாங்க, நாம் தமிழர் கட்சி கேட்கறாங்கல்ல, அதனால அதிமுக வாக்குகள் எங்க போய்? இடைத்தேர்தல் வந்து அது அதிமுக ஓட்டுன்னு சொல்ல முடியாது, திமுக ஓட்டுன்னு சொல்ல முடியாது. அது ஒரு பஃபர் ஓட்டு மாதிரி தான் இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும். ஆர்கே நகர்ல வந்து அங்க திமுக வந்து 24,000 ஓட்டு தான் டெபாசிட் போயிடுச்சு. அதனால திமுக ஓட்டு மட்டும் போயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. அது ஒரு இடைத்தேர்தல் போது இடைத்தேர்தலில் வந்து வழங்கப்பட்ட ஓட்டை விட வாங்கப்பட்ட ஓட்டு அதிகமாக இருக்கலாம், அது இருக்கும். அதுதான். அப்போ பர்சன்டேஜ் வைஸ் வந்து அது பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் போயிருக்கலாம், திமுகவுக்கும் போயிருக்கலாம். ஆனா அது சொன்ன மாதிரி இப்போ நம்ம பாலு சார் சொன்ன மாதிரி அந்த நேரத்தில் வந்து அந்த மக்கள் வந்து ஒரு வறுமை கோடு இருக்கிற நிலைமையில வந்து ஒரு சக தோழர் வந்து ஒரு ஓட்டுக்கு 2,000 1,000 இல்லைன்னா ஏதோ ஒரு சன்மானமோ கொடுக்கும்பொழுது பெற்றுக்கொண்டு ஓட்டை புறக்கணிக்க முடியாது. ஏன்னா பூத்தில் வந்து அந்த நண்பர் தான் உட்கார்ந்திருப்பார், பூத்துல அந்த நண்பர் தான் பூத் ஏஜென்ட்டா உட்கார்ந்திருப்பார். அப்போ போயிட்டு போடும்பொழுது யாராவது ஒரு பக்கத்துக்கு ஒன்று மனசாட்சி பிரகாரமோ இல்லைன்னா நட்பின் பிரகாரமோ இல்லை இந்த இடைத்தேர்தல் பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணாது அப்படின்ற பிரகாரமோ அப்படி இருக்கலாம். ஆனா ஒரே ஒரு நெருடல் என்னன்னா, நீங்க சொன்ன மாதிரி நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி தோழமை கட்சியில அன்பு நண்பர்களே நம்ம அன்புமணி ஐயா பேசும்போது அண்ணாமலை பேசினது ஒரு நெருடலை அந்த கூட்டணியில் ஏற்பட்டதுன்றது உண்மைதான். ஓகே, திரு பிர்முகத், அதிமுக களத்துல இல்லாததுதான் திமுகவுக்கு சாதகமா இருந்ததா? இவ்வளவு அதிகமான வாக்குகள் பெறுவதற்கு அதுதான் உதவி செஞ்சதா?
இல்லை, நம்ம மற்ற விருந்தினர்கள் சொன்னது போல் இடைத்தேர்தலை பொறுத்தவரையில் இந்த ஓட் டிரான்ஸ்ஃபருக்கு நம்ம போக முடியுமா அப்படின்னு தெரியல. அதாவது ஓட்டு இப்போ ஒரு ஜெனரல் எலெக்ஷன் நீங்கள் ஓட் டிரான்ஸ்ஃபர் பற்றி பேசுறது, இடைத்தேர்தலில் அதே பேராமீட்டர்ஸை நம்ம அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு தெரியல. அப்படி நீங்கள் அப்ளை பண்ணால் கூட, அந்த ஓட் டிரான்ஸ்ஃபர்னு அப்ளை பண்ணால் கூட, இது சமூக நீதி அடிப்படையிலான திராவிட கருத்தியலுக்கு தமிழக மக்கள் எப்போதுமே ஆதரவாக நிற்கிறார்கள் என்பதற்கு இந்த இடைத்தேர்தல் ஒரு சாட்சியாக இருக்கிறது. அப்படிதான் போக முடியும். இன்றைக்கு முதலமைச்சரால் சொல்லியிருக்காரு, நாங்கள் எளிய மக்களின் கைகளை இறுக பற்றி கொண்டு அந்த சமூக நீதியின் பக்கம் நிற்பது, கடினமாக உழைப்பது, ஒவ்வொருவருடைய குறைகளையும் தெரிந்து கொண்டு அதை தீர்ப்பது என்று பல்வேறு நலத்திட்டங்கள் வழியாக இந்த வேலைகளை நாங்கள் இரவு பகல் பாராமல் செய்து கொண்டிருப்பதற்கு கிடைத்த வெற்றியாக முதலமைச்சர் அவர்கள் பார்க்கிறார். எனவே இதை நீங்கள் எக்ஸாக்டான ஓட் டிரான்ஸ்ஃபரா நீங்கள் நம்ம இன்டர்பிரட் பண்ண முடியுமா? இதுக்கு முன்னாடி நடந்த பொன்வெல்சன் அவர்கள் சொன்னது போல, அப்போ புதுக்கோட்டையில் நடந்தது அது ஓட் டிரான்ஸ்ஃபரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இடைத்தேர்தலுக்கு அந்த பாராமீட்டர்ஸ் பொருந்தாதுன்றீங்க? ஆமா, பொது தேர்தலுக்கு நாம எடுக்கக்கூடியது. ஆனா மக்களுடைய மூடு இருக்கு இல்லையா, மக்களுடைய சென்டிமெண்ட். இப்போ ஒட்டுமொத்தமா 13 இடைத்தேர்தல்கள்ல 11 தொகுதிகளில் இன்றைக்கு இந்தியா கூட்டணி வெற்றி பெற, அது நேஷனோட மூடுடைய ஒரு மைக்ரோ காசு அப்படி நம்ம சொல்லலாம். ஷியாம் சார் என்ன சொன்னார்னா, பாமகவுக்கும் அதிமுக வாக்குகள் போயிருக்கு அப்படின்னு சொன்னாரு. திரு சரவணன் என்ன சொல்றாருன்னா, பாஜகவை முற்றிலுமாக புறக்கணிக்கணும்ன்ற எண்ணத்தின் அடிப்படையில அதிமுக காரங்க திமுகவுக்கு வாக்களித்திருக்கிறார்கள்னு 2 விதமான இன்டர்பிரிட்டேஷன்ஸ் வந்துச்சு இல்லையா விவாதத்திலேயே? அதுதான் இதுல நீங்க அதிமுகவுடைய ஓட்டு அல்லது திமுகவுடைய ஓட்டுங்கிறது அந்த லாயல் ஓட் பேங்க் இருக்கு இல்லையா, அதனுடைய பெர்சன்டேஜ் நம்ம கடந்த தேர்தல்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 30% என்பதை ஒட்டி தான் வரும். மற்றதெல்லாம் காமன் ஓட்டர்ஸ். இப்ப 83% வாக்களித்தார்கள் என்றால் 17% வேறு அதுல ஏடிஎம்கே லாயலிஸ்ட் இருந்திருக்கலாம் அப்படின்னு நம்ம கணக்குல சொல்லலாம் இல்லையா? அப்போ அப்படி நீங்க அந்த அளவிட முடியாது. நியூட்ரல் ஓட்டர்ஸ் எல்லாம் ஓட்டு போட்டாங்க, திராவிட கருத்தியலை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று ஓட்டு போட்டாங்க. நம்ம இன்டர்பிரட் பண்ண இன்டர்பிரிட்டேஷன் இஸ் அப் டு அதிமுக களத்துல இல்லனா திமுக தான் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்களா? நிச்சயமா அது தமிழ்நாட்டுடைய அரசியல் அப்படிதான் 50 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்து கொண்டிருக்கிறது. திராவிட கருத்தியலுக்கு யார் முகம் கொடுத்து, யார் மாநில உரிமைகளுக்காக பேசுகிறார்களோ, யார் இந்த மாநில மக்களுக்காக அந்த கடைக்கோடி தமிழனுக்காக கைகளை பற்றி கொண்டிருக்கிறார்களோ அவருக்கு யார் அடையாளமாக இருக்க, அது யார் இன்றைக்கு இருக்கிறார்? முதலமைச்சர் தான் இருக்கிறார். எத்தனை திட்டங்கள் நீங்க எவ்வளவு ஸ்டாலினும் வெற்றின்னு கொண்டாடுறாரு, திரு ராமதாசும் வெற்றின்னு கொண்டாடுறாரு. ஆமா, ராமதாஸ் வெற்றின்னு கொண்டாடுறதுக்கு அவர் மீது மிகுந்த மரியாதை உண்டு. சமூக நீதி கருத்தியலுக்கு ஒரு அடித்தளம் இட்டவர் தமிழ்நாட்டில். அதுல ஒரு முக்கியமான பங்கு ராமதாஸ் அவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு சமூக நீதிக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு மதவெறி வகுப்புவாத அரசியலோடு கைகோர்த்திருக்கிறார் என்பது வருத்தத்தை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அதனால் கூட அவர் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம். இதை ஒரு வெற்றியாக அவர் கொண்டாடுவது என்பது இந்த வாக்கு எண்ணிக்கை என்பதன் அடிப்படையில் அவர் சொல்லி இருக்கலாம். ஒரு டெபாசிட்டை அவர்கள் தக்க வைத்துக் கொண்டார்கள் என்கிற மகிழ்ச்சியில் புறக்கணிப்பு எந்த அடிப்படையில் சொல்றீங்க? அப்போ எது ராமதாஸ் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார் எந்த அடிப்படையில் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார் என்றால் அவருடைய அதாவது அவர் வெற்றி பெறுவோம் என்று தானே கடைசி நாள் பிரச்சாரத்துக்கு பிறகு கூட அவருடைய அறிக்கையில் நாங்கள் கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தை வென்று காட்டுவோம். 75% கடந்த தேர்தலை விட நாங்க வாக்கு அதிகமா வாங்கியிருக்கோம்ல சொல்றாங்க. அதுவே பெரிய வெற்றின்றாங்க ஆளும் கட்சி எதிர்த்து வாங்க. அதாவது நாங்கள் களமாடி கொண்டிருக்கிறோம் என்று சொல்வது தானே, அதாவது நாங்கள் களத்தில் இருக்கிறோம், களமாடி கொண்டிருக்கிறோம் என்பது தானே. மக்கள் அந்த ஊரில் ஓட்டு போட்ட 82% மக்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்று நீங்கள் கடைசியாக பார்த்தால் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இறுதியாக அவர்கள் ஆதரவாக தீர்ப்பளித்திருக்கிறார் என்று தானே பார்க்க வேண்டும். அவர் தன்னை சமாதானப்படுத்திக் கொள்கிறார் என்று தான் எல்லாத்தையும் சொன்னாரு. அந்த தேர்தல் கொஞ்சம் நடுநிலையோட நடந்ததுன்னு நீங்க ஒத்துக்கிறீங்களா? அந்த இடைத்தேர்தல் நியாயமா தான் நடந்தது, அதிகாரம் இல்ல, பண விநியோகம் இல்ல அப்படின்னு நீங்க ஒத்துக்கிறீங்களா? இல்லைங்க, இல்ல நியாயமா சொல்லுங்க. இல்ல இந்த இதுக்கு நிச்சயமாக பதில் சொல்லி ஆக வேண்டும். முதல்ல இருந்து அந்த பணத்தை ஒரு முக்கியமான விஷயமா பேசிக்கொண்டிருக்க. அதாவது சீனியர் புஷ் உலகத்திலே பெரிய, அதாவது பழமையான டெமோக்ரஸி அமெரிக்கா, ரொம்ப லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி நம்ம சுருக்கமாக சொல்லிடுறேன். சீனியர் புஷ் பிரசிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி பல ஆயில் கம்பெனிஸில் வேலை பார்ப்பாரு. பார்த்தோன்னா ஒய்ஃப் கேட்பாங்க, ஏன் ஓடி வேலை பார்க்குற அப்படின்னு. நான் ஐ எம் கோயிங் டு ரன் ஃபார் பிரசிடென்ட்னு சொல்லி
அப்ப நீங்க மக்களோடு வேலை செய்யும் போது, மக்களோடு இருக்கும்போது, நீங்க சும்மா ரோட்ல இறங்கி 4 நண்பர்களோட போனாலே டீ செலவாகும். நீங்க மக்களை கொச்சைப்படுத்தக்கூடாது அதை வைத்துக்கொண்டு. அதாவது இது மிக தெளிவாக மீண்டும் மீண்டும் நான் ஆர்கே நகர்ல பல இல்ல மக்களை கொச்சைப்படுத்த இருந்ததுனால அப்படி சொல்ல டெமோக்ரஸி இஸ் ஆல்வேஸ் ஏ ஒர்க் இன் ப்ரோக்ரஸ். என்னைக்குமே நீங்க இன்றைக்கு காலை ஒவ்வொருவருக்கும் புதிதாகத்தான் இருக்கிறது. நீங்கள் இன்றைக்கு வறுமையில் ஆரம்பிப்பீர்கள், நாளைக்கு இந்த செல்வம் ஈட்டக்கூடிய சூழலை, ஒரு சமூக நீதி சூழலை நம்ம தமிழ்நாடு உருவாக்கி வைத்திருக்கிறது. பெரியார் தொடங்கி அண்ணா தொடங்கி அதை கொச்சைப்படுத்தக்கூடாது. அதாவது மக்கள் வாய்ப்புகளுக்கு வரிசையில் நிற்பதை, அது எல்லா ஜனநாயகத்திலுமே இருக்கிறது. அமெரிக்கா தொடங்கி இந்தியா வரைக்கும் இருக்கிறது. ஏன் நீங்கள் இதை ஒட்டுமொத்தமாக, அதாவது மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, வேலை செய்து, ஆர்கே நகர்ல ஒரு அம்மா சொன்னது, வேலை செய்து சம்பாதிச்சதை எங்க உடம்புல ஒட்டாது, இங்க வாங்குறதா எங்க உடம்புல ஒட்டும்னு. அந்த மக்களின் இறையாண்மையை கொச்சைப்படுத்த கூடாது. அதை நிறைய பேர் இங்க செய்துட்டு இருக்காங்க. அதை நேரமே எல்லாமே நிகழ்ச்சிக்கான நேரமே பேர்ல லஞ்சத்தை நியாயப்படுத்த கூடாது. அது எந்த வறுமை கோட்டில இருந்தாலும் சரி, லஞ்சத்தை நீ நியாயப்படுத்த அது அந்த இடத்துல பெரிய ஆபத்து. அது ஆபத்து ஒரு செய்தி. ஆனால் அதே வேளையில் அதைதான் முழுமையாக செய்து கொண்டிருக்கிறார்கள். பணம் கொடுத்ததை கொச்சைப்படுத்தாமல் இருந்தால் அதை விட மோசமானது வேற எதுவுமே இருக்கு. நீங்க அதை மட்டும் கவனமாக தவிர்க்கிறீர்கள். ஷியாம் சார், கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டோம். இறுதி கேள்வி, இந்த 2026க்கான முன்னோட்டம் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா இடைத்தேர்தலை வச்செல்லாம் ஒரு முடிவுக்கெல்லாம் வர முடியாது, ஓட் டிரான்ஸ்ஃபரோ கூட்டணி விஷயங்களோ இறுதியானதல்ல அப்படின்லாம் இங்க விவாதங்கள்ல கருத்துக்கள் வைக்கப்பட்டதையும் பார்ப்பீங்க. இடைத்தேர்தல் முடிவுகள் நிச்சயமாக பொது தேர்தலை அப்படியே உணர்த்தாது, எனக்கு அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா இடைத்தேர்தலில் ஏற்படுகிற கூட்டணி உறவுகள் அது பொது தேர்தலில் தொடரும் இல்லையா? ஏன்னா 1.5 வருஷம் 1.25 வருஷம் தான் இருக்கு. அப்ப இப்போதைக்கு நம்ம எப்படி பார்க்கிறோம்? திமுக கூட்டணி கோஹெசிவா இருக்கு, ஒரே பாணியில எல்லாரும் போறாங்க. ஒன்று. எதிரான கூட்டணிகள், அதிமுக ஒரு கூட்டணி வருது, என்டிஏ ஒரு கூட்டணி வருது. எந்த கட்சி வேணாலும் எந்த கூட்டணியில வேணாலும் இருக்கலாம். ஆனா 3 அலையன்ஸ் நிச்சயம். சீமான் என்ன முடிவு எடுக்க போறாரு நமக்கு தெரியாது, கூடவே விஜய் வராரு. அப்படின்னா திமுகவுக்கு எதிரான வாக்குகள் தானே 3ஆவோ 4ஆவோ பிரியுது. யாருக்கு லாபம்? திமுகவுக்கு தான். ஏன்னா இடைத்தேர்தலில் மாற்றம் ஏற்பட போகுது அப்படின்னா பெரிய அளவுக்கு என்டிஏ கூட்டணி உடையணும். அதாவது தமாக வெளியில வரணும், பாமக வெளியில வரணும். அப்படியான ஒரு மாற்றம் இருப்பதாக தெரியல. இதுவரைக்கும் நடந்து வருகிற வாத பிரதிவாதங்களை பார்க்கும் போது, இந்த நிகழ்ச்சியிலையும் சரி பொது மேடைகள்லையும் சரி, அப்படி நமக்கு தெரியல. என்றால் திமுகவுக்கு எதிரான வாக்கு வங்கி அப்படிதான் நம்ம இதை பிரிச்சு பார்க்கவே முடியும். ஏன்னா ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் தானே நாளைக்கு வரப்போகுது, ஆன்டி இன்குமென்சி. திமுகவுக்கு எதிராக தானே எல்லாரும் வாக்கு கேட்கணும். அப்போ அதிமுக மனசை மாத்திக்கிற மாதிரியும் தெரியல. அதிமுகவை பொறுத்தவரையில் பிஜேபியோட எந்த உறவும் இல்லைன்றாங்க. பாமகவோட மைனஸ் பாயிண்ட் எதுன்னா, பிஜேபியோட கொள்கை முரண் பாமக எதிரொலிக்கும். பாமக இன்னும் சொல்லப்படாது, தோக்கோளால பேசுறவங்களை நானும் ஒருத்தர். அதுக்கு முன்பு வன்னியர் சங்க கூட்டங்களை சமூக நீதி பத்தி பேசுறதுக்காக ஏராளமான ஊர்களுக்கு போயிருக்கிற. பாட்டாளி மக்கள் கட்சியோட அடிப்படைக்கும் என்டிஏ கூட்டணிக்கும் பொருத்தம் இல்லை என்பதுதான் என் கருத்து எப்போதுமே. ஓகே, அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய கூட்டணி கணக்குகள் மாறாத வரை அது திமுகவுக்கு தான் 26லையும் லாபம் இருக்கீங்க. நன்றி. விருந்தினர்களுக்கு நேரம் கொடுக்க முடியல, நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நேர்பட பேச நிறைவு. ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான கூட்டத்தில் கூட்டப்பட்ட